ஹே மை ஃபேமிலி இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிலோ இருக்கேன். அதே வெயிட்ல அப்படியே நிக்குது. பார்க்கலாம் வரும் நாட்கள்ல. வழக்கம் போல கருவேப்பில சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு 1 ஹவர் கழிச்சு டீ வந்து சுகர் இல்லாம எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக முடியல. இப்போ இருக்கிற இடம் வேற. வாடகை வீட்ல இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுல எனக்கு வாக்கிங் போக இன்னும் செட் ஆகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஈவினிங் டைம்ல தான் நடக்க முடியுது. ஆனா நமக்கு நம்ம நம்ம ஏரியா எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க காலையில ஏர்லியா ஒரு பெரிய வெயிட் லாஸ் பண்றோம் அப்படிங்கும்போது காலையில வந்து 5 மணி 5:30 மணிக்கு நடக்கிறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த ஏரியா இன்னும் அது மாரி செட் ஆகல. கண்டிப்பா நான் நடந்தா உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லியும் நான் நான் டெய்லி ஃபுல்லாக அன்னசரியாக நடக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10,000 ஸ்டெப் வருதா இன்றைக்கி 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோமான்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எக் ரைஸ் பசங்களுக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப லேசியாக இருந்தது. ஸோ அந்த எக் ரைஸையும் 2 ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டேன். 50 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். மதியமும் சேம் பார்த்தீங்கன்னா, அதே மாரியே 2 ஃபிஷ் ஃப்ரையும் 50 கிராம் ரைஸும் வச்சு மொத்தமா 100 கிராம் ரைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு இப்படி சாப்பிட்டுட்டேன். வந்து வரும் நாட்கள்ல கண்டிப்பா வெஜிடபிள் இருக்க மாரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அ எ உடம்பு நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காது இல்லைங்களா? அதனால கண்டிப்பா வந்து இனிமேலு வெஜிடபிள் சமைச்சு அத சாப்பிட்லாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெஜிடபிள் சாப்பிட்றது தான் நமக்கு நல்ல ஃபைபர், நல்ல உடம்புக்கு நமக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் இந்த மாரி கன்டினியூவா வெஜிடபிளே என்னுடைய இதில எடுத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து நான் இத கன்டின்யூ பண்ண மாட்டேன். இந்த ஒரு 2, 3 நாள் நான் சாப்பிட்றதுக்கே எனக்கு கண்டிப்பா நாளைக்கு இப்படி நடக்கும்னு தெரியும். ஹே மை ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 60 கிலோ தான். இன்னைக்கு 3 நேரமும் மீன் இருக்க மாதிரியே சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு திரும்ப திரும்ப நம்ம ரொட்டீனா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறனால என்னால குக் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் லேசி ஆயிடுச்சு. இனி வரும் நாட்கள்ல காய்கறியோட நம்ம அதே டயட் ரொட்டீனுக்கு வந்துடலாம். ரைஸ் எல்லாம் 2 நேரம் எடுத்துக்க வேணாம். நேத்து வந்து கொஞ்சம் சாப்பிடணுங்கிறதுனால சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா நான் ஒரு 2.5 இன்ச் குறைஞ்சிருக்கேன். அது ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 78ல இருந்து 58 வந்த உடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபிட் பண்ணும்போது இதை மட்டும் கொஞ்சம் இந்த ஹிப்பு கிட்ட ரொம்ப ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா போடும்போது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அசிங்கமா தெரியும். ஆனா இந்த 35 டேஸ்ல எனக்கு இந்த மாற்றம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2.5 இன்ச் குறைஞ்சது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ அந்த ஃபேட் தெரியவே இல்லை. இப்ப பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா ஃப்ரீயா லூஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்ச்சஸ வெயிட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நமக்கு பத்தாத ஒரு ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா? அதை போட்டு செக் பண்ணி பார்க்கணும். வெயிட்டுங்கிறத நம்ம முன்னாடி நாள் சாப்பிடக்கூடிய உணவு பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அதை வச்சு நம்ம டிப்ரெஷன் ஆகாம நம்ம இதே வெயிட் லாஸ கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 63 நாளை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறமும் நீங்க இதையே கண்டினியூ பண்ணி நீங்க நினைச்ச வெயிட்ட கொண்டு வருவீங்க. கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். உங்களுக்கு மோட்டிவேஷனா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்றேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.